என்னம்மா எந்திரிச்சிட்டிங்களா மயிலி? குட்டி மயிலி குட் மார்னிங் சொல்ல எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட்டித்தாங்க தூக்கம் வருது, அரை தூக்கத்திலேயே இருக்கிறாரு. தூக்கம் வந்து அப்படியே தூங்குவான், மடி முழிச்சுக்குவான். காயத்ரி தம்பி எந்திரிச்சிட்டா. கோலம் போட்டாச்சா? இன்னும் போடணுமா? அதுக்கு என்ன அது இது என்ன பூவுக்கு தண்டா? இப்படிதான் இருக்குமா தண்டு? அங்க பாரு எந்திரிக்கிறது பாருது. செல்லக்குட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சோன்னே இதை காட்டிட்டு சொல்றேன் பாருங்க. படிப்புல அவ்வளவு ஆர்வம் மாட்டி செல்லக்குட்டி. எந்திரிச்சோன்னையுமே அந்த ஏபிசிடி போர்டு போட்டுக்கல, அதை பார்த்துட்டு கை காட்டிட்டு சரி இது பண்றாங்கிற. ஏபிசிடி சொல்லி தரணுமாமா. அதை பார்த்துட்டு சிரிச்சா, உன்னை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிற. இப்படியே பார்த்துட்டு இருக்கற யாரு நீங்க அப்படிங்கிற? உங்க அப்பா ஓட்டு தரும்போது அப்படின்னு கேட்டுவீங்க. ஒரு 2 நாயும் காலையிலேயே கம்மன் எடுத்துருச்சா? ஆமா, வாசல் காவல் காத்துக்கிறாங்க. நேத்து நைட்டு உண்ட நைட் இன்னும் தெரியல அப்படி 2 பேருக்கு. ஆமா, இன்னும் தூக்கம். பக்கத்து வீட எத்தாச்சும் ஒரு கோலம் போட்டுருக்காங்க, நீங்க எப்படி சின்ன கோலம் போட்டுருக்க? எனக்கு தெரிஞ்சலாம் போடுறேன். அங்க போட்டுருக்காங்க, இங்க பண்ணிடுவீங்க. நம்மளுக்கு என்ன அதை மட்டும் பாருங்க. சரி சரி, அடுத்த வீட்டுக்கு போயிட வேண்டியது. அங்க அப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல நீ சொல்லிட்டு இருக்கிறியா? ஆமா, உன்னை ஓட்டுறதுக்கு ஏதோ ஒன்று பாயிண்ட் கிடைக்கும்ல. சரி, வந்து வீட்டை மாப் போட்டுவிடு, பழைய சோறு கரைச்சி குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பா. சலட்டி ஏப்பா அமைதியாக வைக்கிற? ஏபிசிடி பார்த்தோன்னே எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சான்னு பார்த்தீங்களா? எப்படி ஏபிசிடி பார்த்துட்டு இப்போ சிரிப்பு வருது வேறு எப்படி தாங்கிறதுக்கு? இதை பார்த்து சிரிப்பு வருது தங்கிறதுக்கு. சரி சரி, இழுத்து வராது, கீழே விழுந்துரு. தண்ணி குடிக்கிறியாப்பா? தண்ணி குடிக்கிறியம்மா? தண்ணி எங்க உனக்கு டம்ளர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணின்னு எவ்வளோ அழகா தண்ணி கிடைக்கிறது. அச்சா தூக்குங்களே ஏமாந்தா தண்ணி போதுமா, ஒரே முழுங்க தானம்மா. இந்தா தங்குட்டி தங்குட்டி, திரும்பி பாருங்க, திரும்ப மாட்டேங்கிறேன். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு சின்ன வீடியோ. அடுத்த வீடியோவில் கோயிலுக்கு போயிட்டு சந்திக்கலாம். பாய் பாய் சொல்லிட்டேங்க. எப்படி உட்காந்துட்டு இருக்கிறத தங்கக்குட்டி? என்னமோ சொல்லிட்டு இருந்த படிமா எடுத்து கொடுக்க சொல்லி கத்திட்டே இருக்கிறான். படிச்சுட்டு சாமி காலையிலேயே. ஆப்பிள் தமிழ்ல என்னடி? இங்கிலீஷ்ல என்னடி கொடுமை இது? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல ஆப்பிளுக்கு பேர் என்னன்னு. டாக் தமிழ்ல நாய். அப்ப அதுக்கு மட்டும் தமிழ்ல இருக்குது, இதுக்கு மட்டும் ஏன் வரல? கண்டுபிடிச்சவங்கள தான் நம்ம கேட்கணும். என்ன கொடுமை? என்ன கொடுமை சரவணன் இது அப்படிங்கறத கேட்டுக்கிறது. சரி, நம்ம இந்த கவர்ல கழட்டணுமா? எல்லாம் கழட்டிட்டு
சேலக்குட்டி படிக்கிறதுக்கு எடுத்துங்க வச்சுட்டு இங்க வந்துட்டீங்க. இங்க என்னத்தையும் எடுத்துட்டு இருக்கிற? எங்க மஞ்சள் வைப்ப? கோலத்துக்கு மஞ்சள் வைக்கணுமா? நல்லா இங்கே பாருங்க, நல்லா கழட்டி போட்டாச்சு. நல்லா வீடு மாப் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மாப் போட்டுட்டு ஆமாம் பாருங்க, பென் டிரைவே இல்லாமல் இந்த டிவியே போடல. பென் டிரைவ் காருக்குள்ளே போட்டுட்டு அப்பா நல்ல வேலை. ஏன்னா பென் டிரைவே அமையாது. அதாவது எனக்கு எத்தனை பென் டிரைவ் வாங்கி வாங்கி கரெக்டாகி அப்படியே வீணா போகுது. இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கு. எத்தனை பென் டிரைவ் வாங்கி ஃபோட்டோவில் எத்தனை வீணா போச்சு. என்னம்மா உட்காந்துட்டானா? சரி கூட்டிகிட்டு போய் இது ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி சும்மா வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஓடிட்டு இருக்குது. இப்படி பார்க்கறது. இதுதான் காமெடி, சரியான காமெடி. என்ன பாக்குறீங்க? நீங்க பேச முதல் வார்த்தையில கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடு. நீங்களே சொல்றீங்களா? ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. நானே சொல்றேன். நீங்க எந்த ஊர்ல? அம்மா இங்கமா இப்ப பாருங்க. நீங்கெல்லாம் கேரளா கரெக்ட்டா? கேரளா காயத்ரி மாதிரி. ஏன் காயத்ரி நீ இப்படித்தான் இங்கிலீஷ்ல பேசினா ஹிந்தியும் பயிலா? அத மாதிரி நீங்க எல்லாம் கேரளா கரெக்டா? பாருங்க பெரிய கோலம் போடக்க இங்கேயும் போட்டுவிட்டா பாருங்க. என்னடி சட்டி வானையில என்னமோ போட்டுட்டு போய் எடுக்குது. இது என்னது அப்புறம்? அது பொங்கலா? ஏதோ ஒண்ணு வரைய வேண்டியது. எனக்கே என்னன்னு தெரியாது அப்படிங்கிறியா? நீயே பேர் வச்சுக்குவியா? சரி சரி. தொய இறங்கிட்டாரு தோற. பாத்தீங்க அங்க பாருங்க, கோலத்து மேல ஏறிட்டு போறத பாரு. ஐயா சேர ஒண்ணு போட்டுடுங்க, அப்படியே உட்காந்துட்டு கோலத்துக்குள்ளேயே. அத உட்காந்தாச்சு. என்ன பண்ணுங்கப்பா எனக்கு தெரியாது. இந்த அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. ரெண்டு கூப்பிட்டே இருக்கிறான் பாரு. யார் சாமி கூப்பிட்ட? நீ ஏன் பண்ணிட்டு இருக்கிற? பால் ஆத்திட்டு இருக்கிறியா? நீ பால் இப்படித்தான் ஆத்திட்டு இருப்பியா? ரொம்ப சூடாயிடுச்சு. வெளிய இங்க அடுப்புல சிம்ல வச்சு வெளிய வந்தா சூடாயிடுச்சு. அதான் தண்ணி ஊத்தி ஆஃப். செல்லக்குட்டி வராரு. செல்லக்குட்டி ஆய் போயிட்டா நடக்குறி. ஆய் போயிட்டேடி. ஜட்டி தொடுத்து காட்டுறானே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பாருங்கள் vlog மாதிரி எடுத்துட்டேன். டெய்லி கொஞ்சம் லென்த்தாக போடுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து லென்த்தாகவே வீடியோ எடுத்தாச்சு. பாருங்கள் கோலம் நல்லா பெருசாக போட்டா. இந்த மாதிரி லென்த்தாக வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்கள். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காதுங்க, செம்மையாக இருக்குது படம். பாருங்க, நீ நாளையிலேருந்து இந்த ஆட்டாங்கல்ல வந்து மாவு அரைக்கிறது, சட்னி அரைக்கிறது இதெல்லாம் பண்ண சொல்லணும். அப்போ இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க. கோயில் வீடியோ விலாக் வந்து நம்ம பெரிய சேனலில் போடுறோம். நிறைய டைம் போட்டாச்சு,
அப்போ திரும்ப வந்து கமெண்டில் கேட்பாங்க எந்த ஊரில் இருக்குதுன்னு. பங்களாபுத்தூர் தான் இப்போ கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு வரேன். முடிஞ்சால் லைவ் போடுறேன். ஒரு டைம் லைவ் போட்டேன், 2 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அந்த லைவ் மட்டும் பரவாயில்ல, 12 நிமிஷம் தான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லென்த்தாக வீடியோ போட்டால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.